பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென், பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நீதிமான்களுக்கு ஒரு கேடும் வராது. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான தேவ சத்தம், உனக்கும் உன் குடும்பத்திற்கும் ஒரு கேடும் வராது என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். இதுவரை சத்துருக்களால் வந்த எல்லா கேடுகளிலிருந்து, தீமைகளிலிருந்து அவர் உங்களை விலக்கி பாதுகாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், கேடு நாளில் தம் கூடார மறைவில் அவர் ஒளித்து வைக்கிறாராம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கேடு வருவதற்கு முன்னே அவர் செட்டைகளை விரித்து அவருடைய நிழலுக்கு கீழே, அவருடைய மகிமைக்கு கீழே நம்மை காப்பாற்றுகிறார், நம்மை மகிழ பண்ணுகிறார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் அநேக சத்துருக்களால் அநேக கேடுகளை சந்தித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? பைபிள் வாசிக்கிறோம், கேட்டின் மகன், தோத்திரம், நியாய கேட்டின் மகன். சத்ருக்கு அவன் கேடுகளை உண்டாக்குகிறவன். அவனுடைய கேடுகளினால் பாழாக்கப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீர்களா? மந்திரவாதம் என்கிற கேடு, பிள்ளிசூனியங்கள் என்கிற கேடு, பொறாமை என்கிற கேடு, வன்கண்கள், எரிச்சல், சாபம், பாவம், இப்படிப்பட்ட கேடுகளினால் உங்கள் வாழ்க்கையை சத்துரு கெடுத்து போட்டானா? தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ நீதிமானாய் மாறும் பொழுது, நீ என் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமானாய் இருக்கிறபடியினால் ஒரு கேடும் உனக்கு வராது, உன்னை அணுகாது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? அவன் மூலமாய் இதுவரை வந்த சகல கேடுகளில் இருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்ற போகிறார். உங்கள் குடும்பத்தை விலக்கி பாதுகாக்க போகிறார். அவன் மூலமாய் வந்த எல்லா கேடுகள் இன்றைக்கு அழிக்கப்பட போகிறது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நம்புங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்து ஜனங்களுக்கும் சின்ன கேப் தான். ஆனா இங்க 10 விதமான வாதைகள் எகிப்தை புரட்டி போட்டது. எகிப்து எங்கும் கூக்குரல், பயங்கரமான அழுகையின் சத்தம். ஆனா பக்கத்துலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பஸ்காவை ஆசரித்தார்கள், சுகமாய் இருந்தார்கள். அங்க வந்த கேடு அந்த எல்லையை தாண்டி தம்முடைய ஜனத்தின் மத்தியில வரல. காரணம், அவருடைய கூடார மறைவிலே கர்த்தர் ஒளித்து வைத்து பாதுகாத்தார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் நம்புங்கள், கேடு வராது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே ஜெபிக்க ஆரம்பிங்க. என் பிள்ளைங்க வாழ்க்கைக்கு கேடு வராது, என் கையின் பிரயாசத்திற்கு கேடு வராது, என் எதிர்கால கனவுகளுக்கு கேடு வராது, என் வீட்டுக்குள்ள கேடுகள் வராது. நீங்கள் சொல்ல சொல்ல இந்த வார்த்தையின் வல்லமை எல்லா கேடுகளிலிருந்து, அவன் மூலமாய் வந்த சத்துருக்களின் மூலமாய் வந்த சகல கேடுகளிலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அழகாய் கர்த்தர் பாதுகாக்க போகிறார். எரிகிற அக்கினி 7 மடங்கு இன்னும் அதிகரிக்கப்பட்டது. ராஜாவினுடைய கோபம் அதிகரிக்கும் பொழுது அக்கினியினுடைய அளவும் அதிகரிக்க ஆரம்பித்தது. ஆனால் ஸ்தோத்திரம், பறந்து காக்கிற பறவையை போல ஆதரவாய் இருக்கிற கர்த்தர் ஒரு கேடும் வராதபடி, பைபிள்ல வாசிக்கிறோம், அவருடைய முடி கூட கருகல, ஒரு கேடும் வராதபடி ஆராதிக்கிற தேவன் அவர்களை தப்புவித்தார் அல்லவா? தானியேல் சிங்க கெபியில போடும் பொழுது ஸ்தோத்திரம், ராஜாவுக்கு தூக்கம் வரல. மறுநாள் காலையில ராஜா சொன்ன வார்த்தை, தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா? உள்ள இருந்து ஒரு குரல் வருது, ஆம் ராஜாவே, நான் ஆராதித்த தேவன் என்னை தப்புவித்தார். சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் நாவை கட்டி போட்டார். சபையே, தேவ பிள்ளையே, நீ நீதிமானா இருக்கும் பொழுது ஒரு கேடு வராது. இந்த வார்த்தை அப்படியே நம்புங்க. சிங்கம் வந்தாலும், எத்தனை மடங்கு அக்கினிகள் எரிந்தாலும், எத்தனை வாதைகள் பின்தொடர்ந்தாலும், நீங்கள் அவருடைய மறைவுக்குள் இருக்கிறபடினால், நீதிமான்களாக்கப்பட்டபடினால் எந்த கேடும் உங்களை அணுகாது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்.
கண்களை மூடி அவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை அப்படியே அறிக்கை செய்யுங்க. ஒரு கேடும் வராமல் இருப்பதா, ஒரு கேடும் வரக்கூடாது ஆண்டவரே. இதுவரை அவன் மூலமாய் வந்த அத்தனை கேடுகளும் இயேசுவின் நாமத்தினால வெளியேறுவதாக இந்த வார்த்தையை சொல்லி செபிக்க செபிக்க அந்த கேட்டின் வல்லமைகள், அந்த கேடுகள், தீமைகள் இப்பொழுது வெளியேறுவதாக. ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்தியை தருவீரா. இந்த கேடுகளில் இருந்து பறந்து காக்கிற பறவையின் நிழலுக்குள்ளாய், உன்னதமானவருடைய மறைவுகளுக்குள்ளாய், அந்த கூடார ஆசீர்வாதத்திற்குள்ளே ஒளித்து வைத்து பாதுகாப்பீரா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதா. ஆமென், ஆமென். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். கேடு வருவதற்கு முன்னே அழகா உங்களை கைட் பண்ணி அப்பா உங்களை நடத்துவார். செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் கேடுகளினால், தீமைகளினால் நிறைந்திருக்கிறார்கள். அவங்களை எல்லாம் கர்த்தர் இந்த வார்த்தையினால விடுதலை ஆக்கட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.